நாள் இது. ஐயா காசி ஆனந்தன் அவர்களின் விலங்கை உடைத்து நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் காமராஜரின் வாரிசு ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றவிருக்கும் அடிமை விலங்கை உடைத்து ஆத்தவும் ஆர்வலர் முனைவர் தொல் திரும்ப அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பன்னரும் சிறப்பாளர்களே, விழாவிற்கு வந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்துடன் நிகழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அழைப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. பட் ஆனால் எனக்கு காசி ஆனந்தன் ஐயா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய வைர வரிகள், வீர வரிகள், உணர்ச்சி மிகு வரிகள் எல்லாம் நான் எடுத்தான்றேன். விழவிழ எழுவோம், விழவிழ எழுவோம், ஒன்று விழ ஒன்பதாய் எழுவோம் என்று எழுதிய அந்த எழுத்து என் நெஞ்சில் ஆழ பதிந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தீயில் கருகிய தேகம் கருப்பு கருப்பு கருப்படா, அவன் நாடி நரம்பில் ஓடும் குருதி சிகப்பு சிகப்பு சிகப்படா என்று வீரவர்களுக்கு ஒரு உயர்வு நிலை உருவாக்கியவர். திரும்பவும் இந்த சினிமா சம்பந்தப்பட்டதுனால என்னை அழைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். 1985 யார் படம் தயாரித்தேன். அதில் மனைவியை பிரிந்து கணவன் பட்டாளத்துக்கு போய் திரும்பி வரும்பொழுது ரயில்வே ஸ்டேஷனில் மனைவி வரவேற்க இருப்பார்கள். அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி தாலி கட்டிய பிறகு அன்றிரவே புறப்பட்ட மணாளன் வரும்பொழுது மனைவி பார்த்தவுடன் அன்பாக அணைக்கிறான். அந்த நேரத்தில் 2 போட்டர்கள் சத்தம் போட்டு, என் பேரு ரங்கு, எனக்கு இல்லையாடா பங்குன்னு கேட்பாங்க. அப்போ அந்த கதாநாயகனுடைய பெயர் ஜெகநாதன், என் பேரு ஜெகன், என் தம்பி தங்கதுரை, என் அண்ணன் குத்துமணி, என் பொண்டாட்டியோட கேட்கிற பங்கு ஊதுடா சங்குன்னு ஒரு அடி அடிப்பான். அடிச்சுட்டு திரும்பவும் அந்த முன்ன புலிடா புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குகின்ற அந்த காட்சியை பார்த்து அழைத்தாரா, இல்லை சிறைச்சாலையிலே தம்பி அறிவுமதி எழுதிய வரிகள், எதிரி நரம்பிலே கொடியேற்று வா புலியே வா, நம் வாழ்வும் தாழ்வும் யார் வசம் என்று சொல்லி எழுதிய அந்த பாடலுக்காக என்ன அழைத்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புதினம், இந்த விலங்கை உடைத்து என்ற ஒரு, அதாவது சினிமா பாடல் சொன்ன இந்த டைட்டில் ரொம்ப எனக்கு பிடிக்குது. இது சினிமாவுக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு என்னுடைய நாடின் நரம்பில் ஓடும் குருதி நீக்கமிடம் இருக்கு. கலைஞர் கூட ஒரு தடவை சொல்லுவார், இதுதானே நான் ஒரு டைட்டில் சொல்றேன், நீ ரிஜிஸ்டர் பண்ணு, நம்ம சேர்ந்து எடுப்போம்னாரு. அந்த டைட்டில் உண்மை விற்காதே. கலைஞர் கதைவசனத்தில் உண்மை விற்காதே என்று சொன்னார். அதே காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் இந்த விலங்கை உடைத்துக்கு எனக்கு ஒரு கதைவசனம் எழுதி இதை படமாக்குவதற்கு உரிமை தர வேண்டும் என்று, இது வியாபார நோக்கம் தான். ஆனா இதுல வீரம் இருக்கும், ஈரம் இருக்கும், சூறு இருக்கும். அவர் கடந்து வந்த பாதை பூஞ்சோலை அல்ல, பூங்காட்டு அல்ல, தடைக்கற்கள் தகரக்கூடிய அளவுக்கு புயல், பூகம்பம், காற்றாட்டு இவெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய அந்த புதினத்தில் மிக உயரிய ஒரு வீரம் இருக்கும், ஈரம் இருக்கும், துரோகத்தின் சாயல் இருக்கும். அத்தனை தகத்திலிருந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே சால சிறந்தது. அந்த நூலுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு, மிக சிறப்பான இந்த அகிலம் வெல்லக்கூடிய நூலாக இந்த நூல், அதாவது ஒரு அறிவாயுதமாக திகழக்கூடிய நூல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.